வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. ரொம்ப ஹெல்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டிஃபனுக்கு தரலாம், ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, அதே சமயம் ஹெல்தியானதும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல முட்டையை நல்லா நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நுர வந்தால் போதும். இப்போது இந்த முட்டையில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி தட்டாமல் முட்டையோட நல்லா கடலை மாவை கலந்துக்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக திக்காக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது பல்லாரி வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். நான் வெட்டுற மாதிரி வெட்டினீங்கன்னா ரொம்ப தின் ஸ்லைசஸாக உங்களுக்கு கிடைக்கும். சிரமப்படாமல் அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரம் வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. 1/2 இன்ச் அளவு இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அள்ளி ஊற்றுற பதமாக இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 1/2 கரண்டி ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி உப்பலாக வரும். ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக விடுங்க. 2 சைடும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அல்லது நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விட்டு எடுங்க. கிறிஸ்பியான ஹெல்தியான எக் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பிடிச்சமான சட்னி அல்லது சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த எக் பக்கோடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.